பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எபிரியர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துல நீங்கள் பார்க்கும்போது விசுவாசத்தினால தான் ராஜ்யத்தையும் ஜெயித்தார்கள் என்று பைபிள் ரொம்ப அருமையா பேசிக் கொண்டிருக்கிறது. நீ விசுவாசத்தினால தான் எந்த காரியமும் ஜெயிக்க முடியும். அற்ப விசுவாசமாக இருந்தால் தேவனுடைய காரியத்தை நம்ம பார்க்கவே முடியாது. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எலியா என்பவர் அவர் ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது என்று பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒருத்தன் தான் நின்று கொண்டிருக்கலாம், பல தீர்க்கதரிசிகள் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவன் மேல் அவனுக்கு மேல் இருந்த அந்த விசுவாசம் அவனை நடத்தினது. அந்த இடத்துல அவன் ஜெயத்தை பெற்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எதுக்காக ஜெயத்தை பெற முடியவில்லை, எதுக்காக நம்ம தேவ சமூகத்துல விசுவாசத்தினால வர முடியவில்லை என்றால், ஏதோ நம்மளோட வாழ்க்கையில எதுக்கோ ஒரு அடிமை ஆயிருக்கிறோம், பாவத்துல விழுந்து இருக்கிறோம், அக்கிரத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டுமானால் உனக்கு கண்டிப்பாக இயேசு கண்டிப்பா தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால், நீங்க எந்த காரியத்துல நான் இருக்கட்டும், எந்த காரியத்துல நீங்கள் விழுந்திருந்தாலும் அது காரியத்திலிருந்து இயேசுதான் விடுதலை கொடுக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினாலதான் நீ எதுனா பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினாலதான் நீ தேவனோடு கூட பேச முடியும். விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமாக இருப்பது அது கூடாத காரியம் என்று பைபிள் ரொம்ப அருமையா பேசிக் கொண்டிருக்கிறது. எலியா ஜெபித்தா, வானத்திலிருந்து அக்னி வந்தது. எலியா ஜெபித்தா, மலை நின்றது. எலியா ஜெபித்தா, மலை வந்தது. எப்படி? விசுவாசத்தினாலதான் அவன் ராஜ்யத்தையும் ஜெயித்தான். அவனுடைய தேவனுடைய காரியங்கள் அவன் கண்ணால் அவன் பார்த்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில் ஆக முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீ பார்க்க முடியும். நீ விசுவாசித்தால் உன் சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாற முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய காரியங்கள் நீ பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாத தேவன்கிட்ட நீ சேரவே முடியாது. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட நீ வந்து, ஆண்டவரே விசுவாசத்தை நீங்க தான் கொடுக்குறது ஆண்டவரே, நீங்க விசுவாசத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, விசுவாசத்தை கொடுத்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே நீங்கள் சொல்லும் போது கண்டிப்பாக என் தேவன் உனக்கு விசுவாசத்தை கொடுத்து விசுவாசத்தோடு உன்னை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுங்க. நீங்க உலகத்துல வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு இடம் இல்லாத எப்படி விசுவாசத்துல வாழ முடியும்? தேவனுக்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகி தேவன்கிட்ட மனம் திரும்பி அவர் ஏற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பாக தேவன் உன்னை நடத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா உங்களோட பேசினான் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.